அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் அம்மாவும் பஜார் வரைக்கும் வர வேண்டியது இருந்துச்சு. நாட்டு மருந்து கடைக்கு வந்திருந்தோம் மருந்து வாங்குறதுக்காக. வாங்கிட்டு பக்கத்தில் வந்து பாத்திர கடை இருந்துச்சு. என் பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, 3 அடுக்கு டிஃபன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நார்மல் டிஃபன் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். எப்போவும் லஞ்சு வந்து பேக் பண்ணி அனுப்புனாலும் பொண்ணு வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படியே ரிட்டன் கொண்டு வந்துடுவாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்காங்க. இருந்தாலும் உனக்கு ஏம்மா 3 அடுக்கு டிஃபன் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு ஏன் வாங்கி தரலங்கிற ஒரு பெரிய கொஸ்டினை எழுப்புனாங்க. எம்மாடி என்ன செய்ய, நீ தான் சாப்பிட மாட்டியம்மா, எந்த ஒரு காய்கறி வச்சாலும் அப்படி கொண்டு வந்துடுவியம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு நான் சாப்பிடுதுன்னா சாப்பிடல, எனக்கு அந்த டிஃபன் தான் நீங்கள் சாப்பாடு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. பொண்ணுக்காக தான் வந்து 3 அடுக்கு டிஃபன் வாங்க வந்தேன். வாங்க வந்ததை மறந்துட்டு மற்ற எல்லா பொருட்களையுமே பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அலுமினியத்துலேயும் எக்கச்சக்கமானதை வச்சுருந்தாங்க, சில்வர்லேயும் அப்படி தான் பார்க்குறதுக்கு கண்ணை கவர்ந்துட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிச்சன் ப்ராடக்ட்டில் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட வெளியே வரவே மாட்டோம். எங்கள் அம்மா வாவான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியே வர மனசே இல்லை. எனக்கு இந்த தாளித்து ஊற்றக்கூடிய பாத்திரம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதை மட்டும் வாங்குவோம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மாட்ட. அப்படி 3 அடுக்கில் வந்து சில்வர் ஸ்டாண்டு வர வச்சுருந்தாங்க. பருப்பு வகைகள், ஆயில் பாட்டில் எல்லாமே அடுக்கி வைக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது குட்டி அருவாமனையை பார்த்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் நின்ட்டோம். இது என்னது அப்படின்னு கேட்கும்போது தான், இது விளாட்டு சாமானா, நீங்கள் வேணால் உங்கள் குழந்தைங்களுக்கு வேணால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரேட் என்னன்னு கேட்டால், ரூ. 500 தான், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்ததை மட்டும் வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நவுண்டுட்டோம். வர வழியில் வந்து பழங்கள்லாம் பார்த்துட்டு, எனக்கு வந்து எப்போவும் இளநி வந்து மை ஃபேவரட். அதுவும் இந்த வெயில் காலத்தில் வந்து இளநி குடிக்கிறது நல்லா வயிற்று குளிர்ச்சியாக இருக்கும். எப்போவும் வாங்குற கடையில் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்து இந்த வழுக்கு இருந்துச்சு. அப்படி நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு 1/4 கிலோ வந்து பலாப்பழம் ரூ. 50 சொன்னாங்க. டேஸ்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்கும் அக்காவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பலாப்பழமும் வாங்கிட்டு ரூ. 10க்கு எலுமிச்சப்பழம் வந்து இந்த பாட்டி வித்துட்ருந்தாங்க. லெமன் ரைஸ் வந்து பிள்ளைக்கு கிண்டி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தள்ளுவண்டி லெவல் பழம் வந்து வித்துட்ருந்தாங்க. அதுவும் நாட்டு பழம். அதுவும் வந்து எனக்கும் என் அக்கா பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மா வந்து இளநி ஒன்றும் குடிக்கலை. சரி, அம்மாவுக்கு டீயும் இந்த உளுந்த வடையும் வாங்கி கொடுத்துருந்தேன். அம்மாவும் சாப்பிட்டுட்டு அப்படி பக்கத்தில் வந்து ஜவுளி கடைக்கு போயாச்சு. என் குட்டிமாக்கு வந்து இந்த மாதம் லாஸ்ட்டு வந்து பிறந்தநாள் வருது. அக்கா பொண்ணுக்கு. அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டேன். எனக்கு வந்து குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் வேணும் என்ன ஏதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நின்று யோசித்து என் பிள்ளைக்கு வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அப்படி வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. இந்த மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.